சரி, இயற்கை வழிபாடு. அடுத்த அற்பல் எழுதியிருக்க சிலை வழிபாடா, உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, உருவ அருவ வழிபாடு என்று 3 வகைப்பட்ட வழிபாடுகள் இருக்கின்றன. உருவ வழிபாடுனா என்ன? சிலை, கை, கால், முகம், மூக்கு, இதோட ஒரு உருவ அமைப்போடு முழுமையாக இருக்கிறது. மூக்கு, கண்ணு, செவி, ஐம்புலன்களோடு முழுமையாக இருக்கக்கூடியது இந்த சிலை அமைப்பாடு. இது உருவ வழிபாடு. இதுலேயும் மனிதர்கள் மட்டும் வழிபாடு செய்யப்படுகிறார்களா? கல்லால மரமும், மரத்திற்கும் இங்கே சிலை உண்டு, காளை மாட்டிற்கு சிலை உண்டு, பாம்பிற்கு சிலை உண்டு, வழிபாடு உண்டு. ஆக இந்த உருவ வழிபாடு. அருவுருவ வழிபாடுனா என்ன? அருவுருவ வழிபாடுனா சோதி வழிபாடு. ஒரு உருவம் இருக்கும், ஆனால் அதை தொட முடியாது, புகை மாதிரியான இருப்பதை வழிபடுவோம். சாம்பிராணி பாட்டு வழிபாடு செய்வோம். அதே மாதிரி சோதி வழிபாடு, திருவிளக்கு வழிபாடு எல்லாம் நமது தமிழர்களின் மரபில், தமிழர்களின் வழிபாட்டில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்குமே இல்லாத உருவ அருவ வழிபாடு, அதாவது உருவமாக இருக்கும் நடுகள். அருவுருவ வழிபாடு சோதியாக இருக்கும், தொட்டு பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்கலாம், அது அருவுருவ வழிபாடு. உருவ வழிபாடு என்பது உருவம் இருக்கும், தொட்டு பார்க்க முடியும், ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கும், ஒரு திட்டமிட்டப்பட்ட வடிவமைப்பு இருக்கும், நடுக்கல். சோதி மாதிரி ஒரு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வடிவம் எடுக்காது, அது அருவுருவ வழிபாடு. சோதி மாதிரி இருக்கிறது. உருவ வழிபாடு கண், மூக்கு எல்லாம் அதெல்லாம் இருக்காது, ஆனால் திட்டமிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு ஷேப் இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும், நடுகள் வழிபாடு. இதுக்கு மேலே அருவ வழிபாடு.